இதுதான் இருக்கிறாங்க. Hello students, good evening. Good evening, ma. Good evening, all of you. Am I audible? Kindly respond me. Am I audible? Am I audible, ma? I welcome you all to this live class. இதில் நம்ம நேத்தி பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா we are going to cover one topic மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். நேத்தி உங்களுக்கு சோஷியலைசேஷனுங்கிற கான்செப்டை முடிச்சுட்டு தென் ஐ ஹவ் ஸ்டார்டட் வித் பியாஜே முடிக்க முடியல நேற்று. இன்னைக்கு வந்து பியாஜே மறுபடியும் வந்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் Piaget's theory-நாலே you have to remember that Piaget's theory of intellectual development. So Piaget has focused on intellectual development in the concept of growth and development theory. இவர் வந்து Piaget பார்த்தீங்க அப்படின்னா growth and development pattern-ஐ பொறுத்து intellectual development எப்படி இருக்குன்றதை describe பண்ணாரு. And I have focused on certain concept. இதில் வந்து ரெட்ல வந்து வச்சிருப்போம் பாருங்க. ரெட்ல ஃபோக்கஸ் பண்ணி போல்டில் கொடுத்துருக்க லெட்டர் எல்லாமே உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாமே we have to remember. I said already Piaget was basically a biologist, became a psychologist later. So he used a new term, schema, to describe the cognitive structure of an individual. அப்போ இவர் சொல்றது என்ன அப்படின்னா ஸ்கீமான்ற வேர்டை யூஸ் பண்றாரு. He is using the term schema to describe the basic unit of cognitive structure of an individual. Schema does not remain the same forever. Schema ஒரே மாதிரியே இருக்காது. It can be altered. Based on the interaction with the environment, it can be altered. That was the concept given by him. So it undergoes modification with the environmental interaction. So Piaget used two terms to describe the change in schema or the alteration of schema. One is adaptation, another one is organization. Adaptation, organization ரெண்டுமே என்ன பண்றாரு அப்படின்னா
is using that word to describe the change or the change in schema. ஸ்கீமாங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. It can be altered அப்படிங்கிறது தான் கான்செப்ட். Okay. So here when you take down the next one, adaptation may occur by changing the environment. இந்த அடாப்டேஷனும் ஆர்கனைசேஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டு வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கீமா ஆல்டர் ஆகிறத. அப்போ அடாப்டேஷன் எப்படி நடக்குது? பை சேஞ்சிங் த என்வாயர்மெண்ட். when adaptation occurs when the cognitive structure is changed by changing the environment, then it is referred as assimilation. Or if it is changed by changing ourselves, that is referred as accommodation. So kindly note down these terms. இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள்ல ஸ்கீமாங்கிற வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்றாங்க. அடாப்டேஷனும் ஆர்கனைசேஷனும் சில நேரங்களில் கம்பைன் பண்ணி கேட்குறாங்க. அதே மாதிரி அசிமிலேஷனும் அக்காமடேஷன், இந்த 5 டேர்ம்ஸை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ என்வாமெண்டல் இன்ட்ராக்ஷன் ரெண்டு விதத்தில் என்வாமெண்டல் இன்ட்ராக்ஷன் நடக்கலாம். ஒன்று ஐ மீன் த ஸ்கீமா கேன் பி ஆல்டர்ட். ஒன்று அடாப்டேஷன், இன்னொன்று ஆர்கனைசேஷன். இந்த ரெண்டு விதத்தில் ஆல்டர் ஆகலாம். அடாப்டேஷனுங்கிறது ரெண்டு விதத்தில் நடக்குது. மறுபடியும் அசிமிலேஷன், இன்னொன்று அக்காமடேஷன். ஸோ திஸ் another important thing is Piaget has divided the stages of intellectual development into 4 different stages in an individual's life. அதை எப்படி இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை 4 விதமாக பிரிக்கிறார். நம்ம ஏற்கனவே உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். ஸ்டேஜ் அப்ரோச் அப்படிங்கிறத கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். அது எப்படி அப்படின்னா, ஒருத்தரோட லைஃப்பில் ஒரு இண்டிவிஜுவல் பிறக்கிறதுக்கு முன்னாடி கருவில் உருவாகி அது பிறக்கிற வரைக்கும் ப்ரீ நேட்டல், போஸ்ட் நேட்டலுங்கிறது குறைந்த பிறந்ததுக்கு அப்புறம் இறக்குற வரைக்கும். ஒரு இண்டிவிஜுவல் இந்த வேர்ல்டில் வந்ததுக்கு அப்புறம் லைஃப் முடிகிற வரைக்கும் இருக்கிறத போஸ்ட் நேட்டல். அந்த போஸ்ட் நேட்டலில் தான் நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸாக பண்ணி இன்ஃபான்சி, சைல்ட்ஹுட், அடலசன்ஸ், அடல்ட்ஹுட், ஓல்டு ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது வேற, இந்த கிளாசிஃபிகேஷன் அது ஜென்ரல் பேட்டர்ன். அதுக்கு பேர் ஸ்டேஜ் அப்ரோச். ஆனால் பியாஜே கொடுக்குற கிளாசிஃபிகேஷன் எதுக்கு அப்படின்னா, இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் அல்லோன். இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட்டுக்காக இவர் கொடுக்குற கிளாசிஃபிகேஷன் இது. அது சென்சரி மோட்டார் ஸ்டேஜுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை கொடுக்குறாரு. 0 to 2 years வரைக்கும் சென்சரி மோட்டார், 2 to 7 years கான்கிரீட் ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், 7 to 11 years கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், 11 இயர்ஸுக்கு மேலே ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் இதில் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் எக்ஸாமினேஷனுக்கு அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ் நேம், அந்த ஸ்டேஜோட ஏஜ் குரூப் என்ன, அதே மாதிரி அந்த ஸ்டேஜில் என்னென்ன சேஞ்சஸ், முக்கியமான சேஞ்சஸ் என்னென்ன நடக்குது, இதை தான் நீங்கள் தரவாக படிக்கணும். சிடெட்டில் உங்களுக்கு 3 தியரி தான். பியாஜே ஒன்று, கோல்பர்க்ஸ் ஒன்று, இன்னொன்று சோஷியல் டெவலப்மெண்ட்டில் ஒரு தியரி இருக்குது. இது 3 தான் நீங்கள் படிக்கணும். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது 3 விஷயம்தான். விகோட்ஸ்கி, பியாஜே, கோல்பர்க் அண்ட் விகோட்ஸ்கி, இது 3 தியரி தான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அதனால இதை தரவா படிக்கணும். இதில் எதுவுமே சாய்ஸஸ் விடக்கூடாது. கட்டாயம் there will be one question from each theory. நம்ம இதுவரைக்கும் நடத்திருக்கிற பார்ட்லேயே பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் கிட்டத்தட்ட 5 கொஸ்டின் கவர் பண்ணுறோம். இப்போ இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறது 3வது கொஸ்டின், கட்டாயம் கவர் ஆகக்கூடிய கொஸ்டின் இது. அப்போ பியாஜேஸ் தியரியில் ஒரு கொஸ்டின் கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் growth and developmentல ஒரு கொஸ்டின், இன்னொன்று ஹெரிடிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட்ல ஒரு கொஸ்டின், சோஷியலைசேஷன்ல ஒரு கொஸ்டின். இதெல்லாம் ஃபிக்ஸடாக வரக்கூடிய கொஸ்டின் இதெல்லாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷனை தயார் பண்ணீங்க. இப்போ இந்த சென்சரி மோட்டார் ஸ்டேஜுங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். நேற்று லாஸ்ட் கிளாஸில் இதை சம்மரைஸ் பண்ணாலும் அகெயின் ஐ வுட் லைக் டு கிவ் அன் ஐடியா அபவுட் த சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். சென்சரி மோட்டார் ஸ்டேஜுங்கிறது மீனிங் என்ன அப்படின்னா, யூ ட்ரை டு ஐடென்டிஃபை த வேர்ட் sensory using senses.
அப்போ based on the sense organs or using the sense organs, intellectual development is possible at this stage. 0 இயர்ஸ்ல இருந்து பொறந்ததுல இருந்து 2 வயசு வரைக்கும் குழந்தையோட intellectual development எப்படி இருக்குமா? through senses alone, experience through senses. அப்போ அததான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா receptors அப்படின்னு சொல்றோம். ரிசெப்டார்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலியமா தான் என்ன பண்ணுது குழந்தை சிக்னலை ரிசீவ் பண்ணுது உடம்பு. அப்போ சிக்னலை பிரெயினுக்கு ரிசீவ் பண்ணுது. அப்போ இந்த ரிசீவ் பண்றதை வச்சு தான் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் இருக்கும். அப்போ அந்த குழந்தை வந்து காட்டுற விஷயங்கள் எல்லாமே சென்ஸ் ஆர்கனோட தொடர்புடையதாக தான் இருக்கும். என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொன்ன பாருங்க, டெவலப்மெண்ட் ஆஃப் சென்சரி மோட்டார் அண்ட் பர்செப்சுவல் ஸ்கில்ஸ். இந்த 3 ஸ்கில்லுமே இந்த நேரங்கள்ல they are used to strengthen the intellectual development. அடுத்து coordination of motor activities. மோட்டார் ஆக்டிவிட்டிஸ்ங்கிறதும் சைக்கோமோட்டார் ஆக்டிவிட்டிஸ்ங்கிறதும் ஒண்ணுதான். மோட்டார்னா டூயிங், மோட்டார் ஆக்டிவிட்டிஸ்னா டூயிங் அப்படின்னு அர்த்தம். சைக்கோமோட்டார் ஆக்டிவிட்டிஸும் அதுதான். மீனிங் என்னன்னா we need the coordination of braining. Psyche அப்படின்னா மைண்ட், சைக்கோமோட்டார்னா coordination of brain is needed for implementing these activities. அதனால சைக்கோமோட்டார் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி லேர்னிங் ஆஃப் ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். கைண்ட்லி அண்டர்லைன் திஸ் வேர்ட். ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் எந்த ஸ்டேஜில் இருக்கணும்னா சென்சரி மோட்டார் ஸ்டேஜில் தான். அடிக்கடி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸுங்கிறது எந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது கொஸ்டின் வருது. ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸுங்கிறது குழந்தை கற்றுக்கிறது எந்த ஸ்டேஜில் அப்படின்னா ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் இன் ஸ்பேஸ் அண்ட் டைம். அது என்ன ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ்? டு யூ நோ தட்? ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ்னா என்ன? ஒரு குழந்தைய பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த உடனே ஒரு 10 வயசு, 10 மாசம் உங்களுக்கு குழந்தை வந்து 8 மாசத்துல எட்டி அடியெடுத்து வைக்குங்கிறது தமிழ் பழமொழி. நல்லா வந்து அந்த குழந்தை திடகாத்திரமா எழுந்தது அப்படின்னா 8 மாசத்துல எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும். அந்த நடக்கிறது எந்திரிச்சு திடீர்னு அப்படியே வந்து 2 கால்ல நடந்துராது. இட் மே ட்ரை டு வாக் வித் 4 legs ஃபர்ஸ்ட். அது என்ன 4 legs? கை காலை யூஸ் பண்ணி மூவ் பண்ணு. 4 கால்ல நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை. அப்போ அந்த குழந்தைக்கு அந்த நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து கேட்டு அழுவும், அதை தேடி வரும். நீங்க என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா அதை எடுத்து மறைய வச்சிருவீங்க முன்னாடி. அந்த ஸ்டேஜில் அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒரு வயசுல அந்த ஸ்டேஜில் நீங்க பார்த்து மறைய வச்சுட்டீங்கன்னே அதை பொறுத்தவரை அந்த அந்த ஆப்ஜெக்ட் போயிடுச்சு, மறைஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். உடனே அது என்ன பண்ணும், திருப்பி போயிடும். அதே குழந்தைய இன்னும் கொஞ்சம் ஒரு வயசை தாண்டின உடனே ஒரு 1.25 வயசு, ஒரு வயசு முடியும் போதெல்லாம் இப்ப இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு அந்த இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் இஸ் கம்பேரிட்டிவ்லி டிஃபரெண்ட், கம்பேரிட்டிவ்லி ஹை. நீங்க பியாஜே தியரி படிக்கிறதை விட ஒரு படி மேலே தான் இருக்கும். அப்ப என்னவாகும் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் குழந்தைகிட்ட அந்த ஆப்ஜெக்ட் எடுத்து மறைய வச்சு பின்னாடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வந்துட்டு இல்லைன்னு சொன்னா இப்படி திரும்பி போற குழந்தை என்ன பண்ணும், பின்னாடி வந்து அதை எடுக்கும். அதை பொறுத்தவரையிலும் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் இஸ் பெர்மனன்ட். நாம பார்த்த ஆப்ஜெக்ட் பெர்மனன்ட். அது ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்றது அந்த கான்செப்ட் அது வந்து அது டெவலப் பண்ணிக்கும். ஓகே, லேர்னிங் ஆஃப் ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் இன் ஸ்பேஸ் அண்ட் டைம். அடுத்தபடியா டெவலப்மெண்ட் ஆஃப் rudimentary மெமரி. இந்த ஸ்டேஜில் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெம்பரவரி. இட் மே forget it immediately. உடனே மறந்துடும். அதே மாதிரி என்னவாகும் அப்படின்னா அந்த கோவப்படுறது எல்லாத்தையுமே உடனே மறக்கும், அந்த ரியாக்ஷன் இமோஷன்ஸ் எல்லாம். 5வது பாயிண்ட் பாருங்க, கிராஜுவல் ப்ரொக்ரெஷன் ஃப்ரம் ரிஃப்ளெக்சிவ் பிஹேவியர் டு இன்டென்ஷனல் பிஹேவியர், டெவலப்மெண்ட் ஆஃப் கியூரியாசிட்டி, able to differentiate itself from objects, and this is the basis for self-concept. In short, during this stage, the child develops practical intelligence like seeing, grasping, sucking, etc. to deal with objects in the environment
and cannot use symbolic operation. நல்லா நோட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் சிம்பாலிக் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சிம்பாலிக் ஆப்ரேஷன்னா என்ன? சைகை மூலயமா காட்டுறது, சைகை மூலயமா எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு தெரியாது. எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீலிங் வித் பெர்மனன்ட் கான்கிரீட் ஒன். கான்கிரீட்டாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை தான் அதில் இருக்கும். அப்போ சென்சரி மோட்டார் ஸ்டேஜில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, intellectual development through sense organs. through sense organs. அதே மாதிரி லேர்னிங் ஆஃப் ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். இந்த ரெண்டு வார்த்தை அதில் ஞாபகம் வச்சுங்க. இது ரெண்டும் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது ரெண்டு தான். அடுத்தபடியாக ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜுக்கு போகிறோம். முதல் விஷயம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி குழந்தை பிறந்ததுலேருந்து 2 வயசு வரைக்கும் அதுக்கு பேர் சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜை 2 விதமாக பிரிக்கிறோம். ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 விதமாக பிரிக்கிறோம். ஆக்சுவலாக ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் 2 to 7 years. At this stage, the child begins to replace direct actions by symbolic representation. No doubt. Symbolic representationங்கிற வார்த்தை எப்போ அப்ளிகபிள் அப்படின்னா ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் தான். அதை மறுபடியும் ப்ரீ கான்செப்சுவல் ஃபேஸ், இன்ட்யூட்டிவ் ஃபேஸ்னு 2 விதமாக பிரிக்கிறோம். ப்ரீ கான்செப்சுவல் ஃபேஸுங்கிறது 2 to 4 years. இன்ட்யூட்டிவ் ஃபேஸுங்கிறது 4 to 7 years. இதை தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். அப்போ ப்ரீ கான்செப்சுவல் ஃபேஸில் குழந்தை என்னென்ன கற்றுக்குது, என்னென்ன இன்டலெக்சுவல் எபிலிட்டி அது வந்து லேர்ன் பண்ணிக்குது அப்படின்னா, எபிலிட்டி டு கிளாசிஃபை த ஆப்ஜெக்ட்ஸ். 2 to 7 அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 2லேருந்து 4 வரைக்கும். ஐ வில் கிவ் யூ த பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு ரிமெம்பர் தட். கிளாசிஃபையிங் ஆப்ஜெக்ட். அதுக்கு முன்னாடிலாம் எல்கேஜியில், ஏன் இப்பயும் சில ஸ்கூல்ஸில் எல்கேஜி போனீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. உங்களுக்கு பேரண்ட், யங் பேரண்ட் யூ மே நோ, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது யங் பேரண்ட் இதில் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. கிளாஸ் குழந்தை இருக்கிறவங்க ஒரு எல்கேஜிக்கு உங்கள் குழந்தைய கூட்டிட்டு போகும்போது செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது மாதிரி விஷயங்கள் தான். ஒரு பிக்சரை காட்டி நேம் சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன பால் எடுத்து எல்லோ கலர், க்ரீன், ப்ளூ, ரெட் அப்படி 4 டிஃப்ரெண்ட் கலர் பால்ஸ் நிறைய மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பர்சன் வுட் ஆஸ்க் த சைல்டு டு கிளாசிஃபை இட். அழகாக சில பிள்ளைங்க அப்படியே கலர் வைஸ் எடுத்து தனித்தனியாக பிரிச்சு வை. அப்போ தட் தி இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் இஸ் பாசிபிள் கிளாசிஃபையிங் த ஆப்ஜெக்ட். கலருக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பாலை பிரித்து வைக்குது. அதே மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் கிளாஸிஃபை பண்ண சொல்லலாம். பழம்லாம் தனியாக எடுத்து வை, காய்கறிலாம் தனியாக எடுத்து வை. அதே மாதிரி பிரிஞ்சால் தனியாக எடுத்து வை, ஆப்பிள் தனியாக எடுத்து வை அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் பாசிபிள். செகண்ட் திங் இஸ் ஈகோ சென்ட்ரிசம். ஈகோ சென்ட்ரிசம் இஸ் டெவலப்ட் அட் திஸ் சைட். அப்போ சம் வேர்ட் இஸ் மிஸ்ஸிங் தேர். ஈகோ சென்ட்ரிசம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். வந்து ஈகோ பிஹேவியர் இருக்கும். ஈகோங்கிறது என்ன அப்படின்னா நான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கான்செப்ட் இருக்கும். அதே மாதிரி அனிமிசம்ங்கிறது, இதெல்லாம் நோட் பண்ணீங்க. ஈகோ சென்ட்ரிசம், அனிமிசம். அனிமிசம்ங்கிறது என்ன அப்படின்னா இன்அனிமேட் ஆப்ஜெக்டும் லிவிங் ஆப்ஜெக்டா ட்ரீட் பண்றதுக்கு பேர் தான் அனிமிசம். நீங்க வந்து குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா விளையாடும்போது, டாய்ஸோட விளையாடும்போது சொல்லும், உன்னை நான் தூங்க வைக்கிறேன், பொம்மையை வச்சு அழகாக நான் தூங்க வைக்கிறேன் அப்படின்னு இல்லையா? அப்போ அந்த பொம்மை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு உயிருள்ள குழந்தை மாதிரியே பாவிச்சு அது மேலே துண்டு போட்டு மூடி தூங்க வைக்கும். இதுக்கு பேர் தான், இந்த பிஹேவியருக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அனிமிசம். அப்போ ப்ரீ கான்செப்சுவல் ஃபேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 2 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும். அதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். கிளாசிஃபிகேஷன் இஸ் பாசிபிள். 2வது விஷயம் ஈகோ சென்ட்ரிசம். 3வது விஷயம் அனிமிசம். அனிமிசம்ங்கிறது என்ன அப்படின்னா ட்ரீட்டிங் நான் லிவிங் திங்ஸ் ஆஸ் லிவிங் ஒன்.
அப்போ இந்த ஸ்டேஜை பொறுத்தவரையிலும் ஓவராலா எடுத்துட்டீங்கன்னா அந்த சைல்ட் இஸ் unable to differentiate லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்க தெரியாது. ரெண்டுமே அதை பொறுத்தவரை ஒரே மாதிரி தான். டாய்ஸ் உடைஞ்சாலும் அழுவும், ஒரு குழந்தைக்கு கையில் அடிபட்டாலும் அழுவும், மற்றவங்களுக்கு கையில் அடிபட்டாலும் அழுவும். அதை பொறுத்தவரையிலும் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் ஆர் ட்ரீட்டட் ஈக்குவலி அட் திஸ் ஸ்டேஜ். அதுக்கு பேர் தான் என்ன ஸ்டேஜ் அப்படின்னா ப்ரீ கான்செப்சுவல் ஃபேஸ். அடுத்தபடியா இன்ட்யூட்டிவ் ஃபேஸ். இன்ட்யூட்டிவ் ஃபேஸுங்கிறதுக்கு உங்களுக்கு ஏஜ் சொல்லிட்டேன், 4 to 7 years அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுல ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். absence of reversibility, absence of reversibility, absence of conservation. இது ரெண்டுமே இந்த ஸ்டேஜ்ல இருக்காது. ஓரளவு அந்த 4 வயசுக்கு அப்புறம் சில விஷயங்கள் அதுக்கு புரிஞ்சாலும் ரிவர்சிபிலிட்டிங்கிற கான்செப்ட் அந்த பிள்ளைக்கு தெரியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ அந்த சைல்டு இருக்கு, அந்த சைல்டுக்கு பின்னாடி ஒரு டாக் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோமே. வாட் இஸ் அட் யுவர் பேக் அப்படிங்கிறதுக்கு the child would answer immediately dog. what is in front of the dog அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பண்ண தெரியாது. in front of the dog யார் இருக்குது? குழந்தை தான் இருக்கு. இட்ஸ் மீ அப்படின்னு சொல்ல தெரியாது. இதுதான் absence of reversibility அப்படின்னு சொல்லி. அப்போ in this stage the child is unable to revert the concept. ஒரு ஆங்கிள் மட்டும்தான் திங்க் பண்ணும். அதே மாதிரி absence of conservation, கன்சர்வேஷன்ங்கிறதும் இந்த ஸ்டேஜில் வீக்கா இருக்கும். கன்சர்வேஷனுங்கிறது நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, அன்னைக்கு ஆப்பிளை கட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி சேர்த்து கொடுக்கும்போது ஏதோ குறைஞ்சிருச்சுன்னு அழுகும். இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு தான் இன்ட்யூட்டிவ் ஃபேஸை, இன்ட்யூட்டிவ் ஸ்டேஜை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். absence of reversibility and absence of conservation. மூணாவது ஸ்டேஜுக்கு வரும், கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இது எல்லாமே இந்த வேர்டை வச்சும் ஏஜ் வச்சும் என்னென்ன பிஹேவியர் நடக்குதோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜை டிஃபைன் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 to 11 years is known as concrete operational stage. இதில் பாருங்க, at this stage the child masters various conservation concept. எல்லா கன்சர்வேஷன் கான்செப்டும் அதுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதே மாதிரி லார்ஜ் கிளாசிஃபிகேஷன் அண்ட் சீரியேஷன். சீரியேஷன் இஸ் நம்பரிங். இதெல்லாம் பாசிபிள், இது எல்லாமே பண்ண முடியுது. transversibility is known. okay, transversibility is known. understand decentering. it can play any game according to the rule. evaluate crime in terms of magnitudes and not in terms of motive. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த கொஞ்சம் வந்து அந்த லாஜிக்கல் கண்டினியூட்டி அப்படிங்கிறது, லாஜிக்கல் திங்கிங்கிறது எந்த ஸ்டேஜில் பாசிபிள் அப்படின்னா கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் தான் அந்த லாஜிக்கல் திங்கிங் இஸ் பாசிபிள். அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது டிரான்ஸ்வர்சிபிலிட்டி இஸ் நோன். ஓகே, டிரான்ஸ்வர்சிபிலிட்டி அந்த அந்த உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் absence of reversibilityன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா transversibility அப்படின்னு சொல்றோம். transversibilityன்னா ஒன்று, நீ முன்னாடி இருக்கிற, அப்போ பின்னாடி டாக் இருக்கு, டாகுக்கு முன்னாடி யார் இருக்குன்னா நான் இருக்கிறேன் என்று சொல்ற கான்செப்ட் தான் transversibility. transversibility அது that is known at this stage. understand decentering. it can play any game according to the rules. எந்த ஒரு சிம்பிளான ரூல்ஸாக இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுறது, அதெல்லாம் இந்த வயசில் பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் 7 to 11 years பிள்ளைங்களை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இப்போ தான் கேம்ஸ் விளையாடுறது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் போய் விளையாடுறதெல்லாம் குறைச்சி போச்சு. அழகாக அந்த நேரத்தில் ஒரு கேம் வந்து செட் பண்ணிவிட்டு ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு விளையாடக்கூடியது, அவங்களுக்குள்ளேயே ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கும். இதெல்லாம் வந்து that is possible. that is concrete operational stage.
final stage is known as formal operational stage. இந்த ஸ்டேஜ்னாலே உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது abstract thinking is possible. abstract thinking. உங்களுக்கு கான்கிரீட் திங்கிங்க்கும் அப்டிராக்ட் திங்கிங்க்கும் வித்தியாசம் தெரியணும். அது என்ன கான்கிரீட் திங்கிங்? கான்கிரீட் இஸ் வாட் ஐ கேன் see and I can touch, I can realize it. இதுக்கு பேர் கான்கிரீட். வேறஸ் அப்டிராக்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் லிட்டில் பிட் இமேஜினரி. இப்போ உங்களுக்கு ஒரு தாஜ்மஹால் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ற வார்த்தைய ஒரு 5 வயசு பையனுக்கு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அது வந்து அப்டிராக்ட். அதே தாஜ்மஹால் இஸ் பியூட்டிஃபுல்னு ஒரு 5ஆவது படிக்கிற பையன்கிட்ட சொன்னீங்கன்னா அது அவனுக்கு கான்கிரீட். ஏன் கான்கிரீட்? பியூட்டிஃபுல்ங்கிற மீனிங் என்னன்னு அவனுக்கு தெரியும் 10 வயசு பையனுக்கு. 5 வயசு பையனுக்கு பியூட்டிஃபுல்ங்கிறது மீனிங் தெரியாது. அது அவனை பொறுத்தவரைக்கும் அப்டிராக்ட். உங்களுக்கு அப்டிராக்ட் என்ன? ஒரு ஒரு 15 வயசு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க தியரம் நடத்துறீங்க, மேத்தமெட்டிக்ஸ்ல தியரம் நடத்துறீங்க. தட் இஸ் அப்டிராக்ட் ஃபார் ஹிம். அதுவே அவன் காலேஜுக்கு போகும்போது அந்த தியரம் வந்து சுலபமா அப்ளை பண்றான். அது வந்து அவனுக்கு கான்கிரீட்டா மாறிடும். கான்கிரீட்ங்கிறது என்ன அப்படின்னா, வாட் ஐ கேன் விஷுவலைஸ் இமீடியட். அப்டிராக்ட்ங்கிறது இட் இஸ் லிட்டில் பிட் இமேஜினரி. இமேஜினரியா இருக்கும், டக்குன்னு வந்து அவனுக்கு புரியாது. அப்போ 11 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஆல் தி சில்ட்ரன் ஸ்டார்ட் டு திங்க் இன் அப்டிராக்ட் மேனர். ஃப்ளெக்சிபிலிட்டி, அப்டிராக்ட் திங்கிங்கிறது அதே மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இன் திங்கிங் இஸ் இன்க்ரீஸ்ட் இன் ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ஓகே, they understand abstract ideas and principles. Formal operational children start evaluating acts in terms of movies and adopt scientific thinking and problem solving ability. அப்போ abstract thinking, problem solving ability இதெல்லாம் டெவலப் ஆகிறது எந்த ஸ்டேஜில் அப்படின்னா, at 11 and above, 11 இயர்ஸுக்கு மேலே தான் அது வந்து டெவலப் ஆகும். இந்த 4 தான் உங்களுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஸ்டேஜஸ். அதில் ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒரு ஸ்டேஜ்லேயும் எப்படி நடக்குது, எப்படி அந்த கொஸ்டின், இதை வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இது வந்து புரியும். ஐ தாட் தட் we may have interactive session அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்ட்ராக்டிவ் செஷன்ஸை மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ வுட் லைக் டு கம்பைன் ஆல் தி ஸ்டூடெண்ட் எல்லாருமே. Because based on the number I have announced like that, நம்பரை வச்சு தான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ணாதவங்க அப்படின்னு சொன்னேன். இனிமே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to merge all the groups, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வச்சு, சைக்காலஜினா காமன், சோஷியல்னா சோஷியல் மட்டும், சயின்ஸ்னா சயின்ஸ் மேக்ஸ் மட்டும், அப்படி பண்ணலான் இருக்கேன். அப்போ இன்னைக்கு கிளாஸஸில் இருக்கிறத நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன். இந்த ஒரு தியரி மட்டும் தரமாக படிங்க. உங்களுக்கு ஏற்கனவே நான் டாஸ்க் கொடுத்துருப்பேன். எந்த ஆப்பை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். ஸோ இன் பியாஜெட்ஸ் தியரி வாட் we have to remember about these words. ஸ்கீமா, ஸ்கீமானாலே என்ன பண்ணணும்? ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர். and that word is used by Piaget. The schema will not remain the same forever. It can be altered using adaptation and organization. Adaptation can be divided further into assimilation and accommodation. Assimilation is changing of a schema by environment, by changing the environment, whereas accommodation is the process in which the schema is altered by changing ourselves. And the stages are classified, the stages of intellectual development are classified into 4. Number 1 is sensory motor stage from 0 to 2 years. Number 2, pre-operational stage 2 to 7 years. Number 3, concrete operational stage 7 to 11 years. Number 4, formal operational stage 11 and above. When you go with the sensory motor stage, we have to remember that intellectual development is possible through senses. Sense organ மூலமா தான் அது டெவலப் ஆகும். Here
Uh, you have to remember எல்லாத்தையும் ஒரே இதுல நட்ஷல்ல ஞாபகம் வச்சுங்க. Object permanence is not possible during sensory motor state. முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அதுதான். Object permanence is not possible. அடுத்தபடியா rudimentary memory. Beginning of the concept, self concept. Self concept develop பண்றதுக்கு அதுதான் beginning. Then second stage is pre-operational stage, 2 years to 7 years. It is further divided into pre-conceptual phase and intuitive phase. Pre-conceptual phase is from 2 years to 4 years. Intuitive phase is from 4 years to 7 years. Pre-conceptual phase வந்து இந்த ஸ்டேஜில் என்ன நடக்கும் அப்படின்னா ecocentrism is possible. It is able to classify the objects according to certain classes and names. Then animism is possible at this stage. In simple, during pre-conceptual phase, a child is unable to differentiate living and non-living things. If we treat both living and non-living equally, okay. Then intuitive phase, 4 years to 7 years. Here you have to remember that absence of reversibility and absence of conservation is rendered. Third stage, concrete operational stage, is 7 to 11 years. Here transversibility is known, decentering is developed, and it can play the games according to the rules, and it may evaluate crime in terms of magnitudes and not in terms of motive. Finally, formal operational stage, in this stage, abstract thinking is developed. So, and thinking is flexible. Thinking is flexible, abstract thinking is developed. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா formal operation stage. ஸோ இன்னைக்கு நம்ம பியாஜே மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். நாளைக்கு உங்களுக்கு கோல்பர்க்ஸ் தியரி நடக்கிறோம். இதில் நீங்கள் எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா யூ மே ரைஸ் யுவர் கொஸ்டின்ஸ் இன் வாட்ஸ்அப் ஆர் வென் த இன்ட்ராக்ஷன் இஸ் கிவன் ரெகுலர்லி அண்ட் வி மே டூ தட். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். Okay, thank you for attending this class. We'll see you tomorrow. Thank you very much.